ஃபுல் பன் பண்றோம் அவ்வளவுதான் ஓடிடுவாங்க. நீ முன்னாடி சொல்லியா தேவையில்ல இது அசிங்கப்படுத்தி நீங்க கூட்டு வந்துட்டு காலங்காத்தால 7-5 மணிக்கு வந்ததுக்கு பலவலகமா இருந்தது அது ஆயிடுச்சு. வண்டி ஓடுது இந்த ஆளுக்கு வேற ஆய் வருது வேறையா அது கொஞ்சம் பால் பையன் பாத்தீங்கன்னா எல்டி சொல்லிடுறான். பையன் வந்து ஒரு பால் சொல்லிடுறான். வீடியோ எடுக்கிறவன் நல்லா பூஸ்ட் சொல்லிடுறாப்புல. நம்ம தலைவர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. என்ன தினகர் ரமேஷ் பாபு விளாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. அது வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் டீசெண்டான விளாக். அது இன்சியா கூட வச்சியா போன் வச்சு நோண்டிட்டு இருப்பான். ஸ்னாப் போதுமா போல் போல் திடீர்னு போல் போல் 3 ஆளுக்கு ஒண்ணு. அப்படியா 4 வேற வருதா? தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. மக்களே இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா என்ன போறோம்? தலை போறோம். அப்படியே குழுமா கிளம்பிட்டோம். ஃபுல்லா தம்பிங்க அண்ணனோட ஃபுல்லா வீடியோ பாருங்க, நல்லா ஃபன்னா இருக்கும். அப்புறம் ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது கூற வேண்டியதா இருக்கா? கருத்துக்கள் ஏதாவது தடா போயிட்டு கூறு. இன்னைக்கு ஃபுல் ஃபன் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால இப்ப என்ன மேட்டர்னா நம்ம போறது மேட்டர் இல்ல, தண்ணி இருக்காத வேற ஒரு எதிரே இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. முயற்சி தான் எல்லாமே வாழ்க்கையில. போலாம் வாங்க. இப்போ நம்ம பெட்ரோல் டீசல் போட போறோம். 20 லிட்டர் 20 செகண்ட் தானா? 20 லிட்டர் 20 செகண்ட் தான். ஒன்லி 20 செகண்ட்ஸ்ல 20 லிட்டர்ஸ் பண்ணலாம் போன்னு சொல்லியிருக்காராம். டீசல் போட்டாச்சு. இப்போ போறோம். எப்படி இப்போ இந்த விளாக் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு எங்க போறோம் எப்படா மொக்கையா போயிட்டு இருக்கு. ஒருத்தன் கார்ல குழந்தைங்கள எல்லாம் கத்தின்னு போவாங்க. எல்லா ட்ரிப்பும் அந்த மாதிரி தான் இருக்குல்ல, அதுல பாய்ஸ் ட்ரிப்ல. இல்ல ஜி, நான் தொந்தரவு பேசினே வரேன் ஜி. ஃபுல்லா சைடுல இதை போடுறானோ உள்ள பொண்ணுவே பாத்துட்டு வருவானுங்க எல்லாரும். ரோட பார்க்க மாட்டானுங்க. அவருக்கு மர உளைச்சலா இருக்காளா? அது கட்டி அடைத்து தூங்குறாருப்பா, கட்டி அடைத்து. கவரப்பேட்டை அப்ப இதை கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். கவரப்பேட்டைன்னு ஒண்ணு இருந்தது, அப்ப அதை கவர் பண்ணல. மிஸ் பண்ணல. இந்த மாதிரி பண்ணாத. ஆனா அந்த அளவு ஒருத்தன கேமராமேன் இல்ல. முதல் பெரிய கேமராமேன் முன்னாடி பாத்தீங்க. சின்ன கேமரா மௌனாஞ்சலி செலுத்தி கேட்டா வாந்தி வரும். யாரு இப்ப வாந்தி வரும்? இது வந்து இது இல்ல பண்றது. இப்பதான் வந்து 10 ரூபாய் மேல ஜெல்வாஸ் காட்டா. இதெல்லாம் நம்ம இடம் தான்டா. இதெல்லாம் உங்ககிட்ட பிடிக்காது எனக்கு. பைபாஸ்னு ரோட காட்டினா காரி போக மாட்டானே. செல்ல காட்டு. காட்டுறது டிபி தலை சுத்துறவன் வாந்தி வரவங்க டீம்ல தூக்கி போட்டு போராட்டமா ஆகுது. இதான்ப்பா இடம் வாங்குறேன்னு எங்க அப்பா கூட்டு வந்தாரு. ரோடுதான் பொழுது. இல்ல இந்த கருத்தை வந்து மாமாக்கு என்ன சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு கருத்து சொன்னே அவருக்கே புரிஞ்சிருக்கும் கருத்து. அவ்வளவுதான். தெரியாது. இது என்னது தெரியாது? இவரு இல்ல யாரு? அவரு அவரா? அவருக்குலாம் அவருதான் இது. நம்ம தலைதான் வந்து வண்டி ஓட்டுறாப்ல. ப்ரோ இவ்வளவு க்ளோஸ் அப் விளையாடாத ப்ரோ, பயமா இருக்கும் ப்ரோ வீடியோல பாக்க. ஆனா வந்து நாங்க எப்பயுமே வந்து உண்மையா சொல்லிடுவோம். இந்த மறைச்சு எல்லாரையும் கலகிறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. எனக்கு மட்டும் காட்டு, மூக்காண்டா காட்டு, வாயாண்டா காட்டு. அழகா இருக்கா? என்னெல்லாம் எங்க அம்மா வாழைக்காடா பெத்து போடுச்சு. என்ன மட்டும் கொடூரமா காட்டுறீங்க. இல்ல இதெல்லாம் பாக்க அழகா இருக்கு. பல்பது குச்சில நீ இப்பயே சொல்லிடுறேன். முக்கியம் இருந்தாலும் நகைச்சுக்கோ சிரிக்கும். அப்பதான் வந்து வீடியோ நல்லா வரும். முக்கியம் இருந்தாலும் நகைச்சு ஓரளவு ஆதரவு கொடுங்க, உயிர்ப்பிக்கும். ப்ரோ நீ அடிக்கிற ஜோக்குனாலே அவங்களுக்கு புரியல, ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு புரிஞ்சுக்கு ஜீரணமா
சொல்லிட்டுனா போடுங்க ஜோக் போட போறேன் லைட்டா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அது வந்து தட்டுது அப்படின்னா நம்ம சொல்லலாம் அந்த ஓரத்துல நிப்பாட்டு தட்டு அங்கச்சி எல்லாம் போற போக்குல போறதுயா நிப்பாட்டி எப்படி போடுறது அது வேலையாவது கண்டிப்பா என்னாச்சியா ஆமா நல்லா துண்டிருப்பான் ஒரு டீ குச்சால அந்த இடத்துல மட்டுமே 4 போட்டா துண்டிருப்பான் 400 பிஸ்கட் துண்டிருப்பான் இது ரெண்டு பூசு குச்சிருப்பான் ஒரு ஆளு மட்டும் வீடியோ பார்த்தா ஃபீல் பண்ண போறாளா மக்களே வினோதமான செஞ்சலாம் டீம்ல இருக்கு இவனுங்கல்ல இன்னும் ஒரு பழைய டீம் இருக்குது அதெல்லாம் வந்தது ஜாலியா இருக்கும் திடீர்னு கோலா இருப்பான ஜாலியா இருக்கும் எங்க தலை ஓட்டேரி நேரி நோபல் வரல தெரிவிச்சு கொள்கிறோம் கொக்கிக்குமார் வரல வரல ஒருத்தர் எப்ப பார்த்து தூக்கினே இருப்பாரு சீக்கிரம் அதான் கொக்கிக்குமார் பேரு வரல இந்த மாதிரி கோவிந்தா வரல அந்த ஊருக்கு தான் போறோம் திருப்பதி தான் போறோம் எப்படி அந்த கோவிந்தா காசு வாங்குவாரோ அதே மாதிரி இந்த கோவிந்தா வாங்கிட்டு காசு மட்டும் வாங்குவாரு செலவு பண்ண மாட்டாரு பயாலஜி திருப்பி பயாலஜில 1 2 3 இல்ல நகைச்சுவை ஓரளவு இருக்குன்னு நினைக்கிறேன் சிரிக்க மாட்டீங்களப்பா என்ன பண்றது அவ்வளவுதான் மந்து ரொம்ப கைஸ் மந்தலடி இது உள்ளதான் நினைக்கிறேன் ப்ரோ அந்த கோயில் சிவாபுரி ஆமா அதுல நான் என்ன சிலுவ பானிபூரி தான் போந்தல குட் ஜோக் ஒரு ஜோக் நிம்மதியா போட்டு ரொம்ப நல்ல ஜோக்கா வந்து ஆதரவு தரணும் மக்கள் நீங்கதான் ஆதரவு கொடுத்து போயிட்டு நல்லாதான் இது எப்படின்னா வந்து பின்னாடி பட்டாந்து திரும்ப முடியாது அதான் ஒரு மாட்டி பாருங்க எப்படி திரும்பி முக்க மூச்சு காட்டுங்க திரும்ப காட்டுங்க திரும்ப காட்டுங்க டிரைவர் தான் தலை நல்லா ஓட்டுவாப்புல அதனால கூட தேவை இந்த மாதிரி சொன்னாலே ஆயிடுச்சு அப்ப கொஞ்சம் குடும்பமா தான் ஓட்டுவாப்புல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க அப்பா அண்ணல் தான் மாட்டு ரவி எல்லாரும் பண்ணி பண்டாரம் நீங்க இவரு பூனை மணி சரியா நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் வணக்கம் கைஸ் நான் வந்து அப்படிலாம் உள்ள கிடையாது நான் சின்ன வயசுல இங்க வந்திருக்கேன் அந்த காலேஜ் இருக்குல்ல நீ வேற இங்கதான் வந்துடுற உனக்கு தெரியாது இடம் ஃபுல்லா ஒரு காலத்துல எங்க தாத்தா ஓடுறதுதான் இருந்தது மக்களே அந்த இடம்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எங்க தாத்தா வந்து ரோடு வந்து கவர்மெண்ட் கேட்டான்னு குத்துட்டாரு அவசரப்பட்டு அதனாலதான் நம்மளுக்கு பிடிக்க முடியாது லைட்டா பேசுறாரு எங்க தாத்தாவோட இடம்ட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நான் எங்க தாத்தாவோட இடமா தான் இருந்தது அப்புறம் இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து விவசாய நிலத்துக்காக வந்து விவசாய நிலத்துக்காக விவசாயம் பண்றதுக்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குத்தது என்ன மனசுல கொடுத்தேன்னு தெரியலையே ஃபுல்லா காஞ்சி போயிடுது ஒர்க் ஆகுதா அது ஏற மாட்டேதியா ஒர்க் ஆகுதா பென்ட்ரைவ் நல்லா தான் ஆகுது குத்துருக்குறாப்புல ஒரு 3 மாசம் முன்னாடி பொருள் குத்தா என்ன பண்ணோம் எத்தனை வந்து வீட்டுல கொடுக்கணும் எப்ப பாக்குறோமோ அப்பதான் எத்தனை வந்து தர்றது என்ன பண்ற மக்களே டைமே இல்ல சாமான ஒரே வேலையில வச்சுட்டே இருக்காரு ஸ்வீட்டு லைட்டா சாப்பிடுப்பா காலையில காதுல இப்பதான் ஊத்துது குலோப்ஜாம் ஜீரா முக்கிய போகுது அதான் நீ சொல்றதுலயே மிக்கிது தனியா வேற மிக்கணுமா பின்னாடி வந்து காண்டாமிருக்கு ஜோக்லாம் போகுது அது என்ன கதை தெரியல ஒரு 20 மினிட்ஸ் போவா ஃபுட்டேஜ் இல்லையா 40 நிமிஷமா 2 வீடியோ இல்லையா வெப் சீரிஸா விட்டுருவோம் வேறயா லைட்டா எல்லாத்தையும் கட் பண்ணி தூங்க 10 நிமிஷமே வர மாட்டேதியா அவ்வளவுதான் பையன் பிடிச்சாம பாருங்க அது இல்லாம இந்த 3 மூஞ்சே பேசி நின்றாச்சு இவனுங்களே பேசிக்கிறான்ற மாதிரியே இருக்கும் பின்னாடி அந்த எல்லாரும் காட்டு ஏதாவது பேசுவீங்களா இவரெல்லாம் வந்து வீட்டாண்டி அங்க விளாக இருக்கும் போது பேச மாட்டாங்க அலப்புரியா நரேஷ் பாருங்க அமைதியா எதுக்கு வந்தாலும் தெரியல அங்கேயே எதுக்கு இருக்காலும் தெரியல போண்டா டீ முக்கி சாப்பிட்டாரு கொஞ்ச நாள் தெரியும் நண்பருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரா
சப்போர்ட்லாம் பண்ணலாம். போயிட்டு பைபாஸ் 10 ஷாம்பு வாங்கி வச்சுக்கிறாங்க, போய் தெரியும் பாருங்க. 10 ஷாம்பு இங்க மெமரி ஃபுல்லா ஆயிடும்னு நினைக்கிறேன். நீ வேற ஒரு 30 GB வந்து காலி பண்ணி வச்சுக்கிறான் நேத்து. 30 GB ஐபோனுக்கு எவ்வளவு நினைக்கிறீங்க? 30 GB அதெல்லாம் ஒண்ணும் இப்படி காட்டுனா வாயே இல்ல அழகா இருக்கலாலி. சொல்ல இப்ப சொல்லலாம் உன் கருத்தை பதிவு. 30 GB தான் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு ஐபோனுக்கு பத்தாது गाइस. ஏன் பத்தாது? பாருங்க தம்பி மைக் வைக்கிறான் வாயில. குட் பாய். நான் குட் பாய். அவன் பாரு அவன் வேலை இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றான் அவன். நல்லது நல்லது. இப்போ வந்து என்ன பேசுறது தெரியல, மௌனம் சொல்லி செலுத்துறோம். கொஞ்ச நேரத்துல ஏதாவது கட்டுட்டு வரும்போது அவன் திருப்பி வீடியோ எடுக்கும் போது சொல்றான். என்ன தம்பி அமைதியாவே வர? கலாய்க்கிறாங்க நான் பேசினா. நோ ஏன் சின்ன பையனை கலாய்க்கிறேன்? அவன் பாரு நான் மனம் வச்சுறான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். யார் மேல நான் பதில் சொல்றது? ஏன் பண்ண மாட்டான்? இந்த மாதிரி வீடியோலாம் வந்து வர மாட்டான் ப்ரோ. பொண்ணு பிராங்க் பண்ணா கூட வரும். அதுக்கு வர மாட்டாங்கல. இந்த ரவுடி சாமா தெரியுமா? நான் என்ன சொன்னேன், இந்த வீடியோ தான் இதுல வருவாங்க பக்காவா ரவுடி வீடியோக்கு. ஒரு ஐடியா வரன கூட வச்சுதான் சுத்துறான். இந்த கேர்ள்ஸ் கூட கொலாபரேஷன்ல போயினா கூட வரும். ஆமா ஆமா. அது சேட்டுக்காரங்க தான் வருவான். ஒரு பிளேட் பானிபூரினா ஓடி வந்துருவான். என்னதல வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. இல்ல என்ன மேட்டர்னா எல்லாம் கார்ல பாட்டு போட்டு கேட்டுக்காங்க, பின்னாடி செல்ல பாட்டு போட்டு கேட்டுறாங்க. இங்க ஒருத்தர் பாட்டு வந்து போன்ல வச்சு கேட்டுட்டு இருக்கான் பையன். பாட்டு போட மாட்டேன். ஏடா போட மாட்டேன் இப்படி சொன்னா பாட்டு பிடிப்பா பாட்டு பிடிப்பா. ஏன் உன்னை மூக்குள்ள விட்டுருக்கு கேமரா தூக்கின்னு வந்து நான் வந்து நான் அப்புறம் நீ குடிக்கும் போது ஜெட்டியோட காமிப்பேன் வீடியோல. இது மூலியமா உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க. அவன் காதல் பண்றான். என்கிட்ட வந்து நீங்க எப்ப கல்யாணம் பண்ணுவீங்கன்னு என்ன கேட்டுங்கிறான். நீங்க சீக்கிரமா அவனை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அதனால வந்து நான் அந்த குடும்பத்தை இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு ப்ரோ, நீ பண்ணாதானே நான் பண்றது. முதல் ரெடி நிறைய பேர் தப்பா இல்லையா? நீங்களாம் பண்ணுங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடு, கல்யாணம் பண்ணிடுறோம், செட்டில் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் வேணா நீ பண்ணிக்கோ. 5 லட்சம் ரூபாய் கடை வச்சிடலாம். அதுதான் நாங்க சொல்றோம். எங்களை பார்த்துக்கவே எங்களால முடியல. நம்ம அதுக்கு செட்டியே நம்ம கிளம்ப இல்லையா? ஏங்க சம்பாதிச்சா கூட பத்த மாட்டேங்குதுங்க. அப்ப சம்பாதிக்காம எப்படி பேசுறீங்க? லாஜிக்கே இல்லையாங்க உங்ககிட்ட. 5 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்றோம். 10 லட்ச ரூபாய் கேட்டா 10 லட்ச ரூபாய் கல்யாணம் பண்ணுவீங்களான்றானுங்க ஒரு சில பேரு. சரி விடு, ஒரு 2 ரூபாய் கொடுங்க, அதுல என்ன கல்யாணம் பண்ண முடியுமானா பண்ணிக்கிறேன். தெரியுதுல சொல்றானப்பா. ஆமா பண்ணிக்கிறாங்க. தெரியாது நீ வேற அப்படிலாம் இல்ல. நியூஸ் பேப்பர்ல போட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டான். அப்படிலாம் இல்ல. உலகத்துல மொழி பணம் கீழ் பணம் வச்சிருந்தா அது வாங்குறது எப்படி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். நீ வேற என்ன விளையாடுறதாலும் சரி தெரியல. ஃபங்க்ஷன் வச்சு இதுல கலெக்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்கு? மரியாதை இல்லை. அவங்க அப்பா மொழி வச்சிட்டாரு. எப்படி வாங்க நீ வேற அப்பா 10 தடவை கேட்பாரு. அப்படி ஏறலாம். சும்மா சொன்னா அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பசங்களா போறேன் ஜாலியா பேசுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லப்பா. ஆனா அவன் கண்டிப்பா லவ் பண்றான். வீட்டுல சோறு பண்றான். இப்படியே அடிக்காரு. இல்ல 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 போட அப்படியே போட போறேன். என்ன போதும் நம்ம நீ ட்ரெண்டா வருது. இதெல்லாம் ஏதாவது போட்டதே ட்ரெண்ட் ஆக முடியும். புரியுதா? தீபாவளி பந்து வேணா பண்ணலாம். ட்ரெண்ட் ஆக முடியாது. கொஞ்சம் கஷ்டம்டா. எடுக்கிற இந்த போனதுனால நான் கேமராமேன் இல்ல. நம்மளுக்கு வந்து வீடியோவே வந்து ஏதோ போட்டு ஏதோ போயின்னு இருக்கோம். கேமராமேன் இல்ல என்ன தவிர எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்களே போல. எல்லாம் சந்தேகத்துல வந்துருக்கல. நம்ம பசங்க தான் போல. சமனா பசங்க சொல்லவே இல்லையா? நான் நீ அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து பிடிச்சிருக்கோம். அவன் ரொம்ப அழுகாத கொஞ்சம் சீக்கிரமா போய் நல்ல இடமா பிடிச்சினா குளிக்கலாம். அப்படிதான் கஷ்டம் தான். ஆமா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. நடுவுல உணவு அருந்தும் விழா வராது. இப்ப ஆமா உணவு அருந்தும் விழா இருக்கு. அப்புறம் வந்து மதியம் சாப்பாடு வேற என்ன பண்ணுவோம்னு தெரியல. கௌரவத்துக்குலாம் வீட்டுல இருந்து வேணும். ஆமாயா நைட்டு போயிடலாம்.
சாமனா வந்து ட்ரீட் வைக்கிறேன்னுறாப்புல. அண்ணா வந்து நல்ல பெரிய மனசு அண்ணனுக்கு, அதெல்லாம் வந்து உண்மையா பண்ணுவாரு. கை சைஸ் தப்பா மனசு ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் ஓரளவு படிச்சுக்கிறேன், அறிவு இருக்கிற அளவுக்கு. அண்ணா வந்து ட்ரீட்லாம் வந்து நல்லா வைப்பாப்புல, வாங்கிலாம் தருவாரு. தம்பி என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. ஆனா வந்து அப்ப மனசு இல்லையா வயிறியா பாதி சொல்றேன். ஊர் போட்டு போயிருக்கல நீதான் சொல்ல தப்பா நினைச்சுக்காத. இல்லையா இப்படி நண்பர் கூட வச்சிரு. நீ வேற அன்னைக்கு போய் நல்ல கிராஜி வச்சிருக்க ஒருத்தனம்பா. நம்ம ஆளுங்களே நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கானுங்கப்பா. கொஞ்ச நேரம் சிக்கன் ஆயிட்டுருவோம். அப்பெல்லாம் தப்புதாது, மன்னிச்சு கொள்ளுங்க. நடக்காது. நானே ஒரு 15 பேர்கிட்ட வந்து அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சேனா. உயிரை கொடுத்து போடுறோம். சில தவறுகள் உண்டு, ஏனென்றால் வீடியோ வரவில்லை, தவறுதான். அது ஒரு ஸ்ட்ரைக் ஒண்ணு வச்சுட்டாங்க. இல்ல லாஸ்ட் வீடியோ அந்த பலூன் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். குழந்தைகளை அடிக்கிற மாதிரி அவனுக்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டு நாளைக்கு சாயங்காலமே ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன். சொல்லிட்டாங்க 2 வாரம் அதனால வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க. இனிமேலாம் தொடர்ந்து வரும் வீடியோ, நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. வீடியோ வந்ததா ஃபீல் பண்ணுவீங்களோ வந்து சொல்லி திருப்பி ஆரம்பிச்சிச்சுப்பா அப்படின்னு பாப்பாங்க. சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. குழந்தையும் தெய்வமும் ஒன்னா, 2 பேரும் வந்து மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. சார்ஜ் வேற இதுவாயிட்டே இருக்கு, ஸ்டோரேஜும் இதுவாயிட்டே இருக்கு. ரொம்ப மன வருத்தம் உளைச்சலா வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரேஜ் கிளியர் பண்ண முடியாது பார்த்துட்டு வரோம். நன்றி, வணக்கம்.